ஹாய் வணக்கம். நான் நேற்று பௌர்ணமி கிரிவலம் போயிருந்தேன். ஸோ அதில் நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பாக்கம் டு திருவண்ணாமலை வரைக்கும் பஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய இருக்குது, பட் அது பத்தலை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா அவ்வளோ கூட்டம், எந்த பஸ்ஸை பார்த்தாலும் ஃபுல்லு தான். ஸோ அவ்வளோ கூட்டம். அண்ட் தென் ஏசி பஸ்ஸோட பஸ்ஸஸுமே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுவும் உங்களோட நாலேஜ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ. நான் வந்து கிரிவலம் வந்து கிட்டத்தட்ட பாஸ் 1 இயராக போயிட்டுருக்கேன். பட் வெரி ஃபஸ்ட் டைம் நேற்று பௌர்ணமி கிரிவலம் நான் போயிருந்தேன். லைக் வந்து கிளம்பாக்கம் டு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே அங்கேருந்து ஷேர் ஆட்டோ வந்து 30 ருபீஸு. அது வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம நடந்து போய் கோயில்கிட்ட போய், அதாவது ராஜகோபுரத்துக்கிட்ட போய் நம்ம வந்து கிரிவலம் சுற்றி வரணும். கிரிவலம் சுற்றி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டெச் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் கரண்ட்டே கிடையாது. ஸோ நீங்கள் கரண்ட்டு வந்து நம்ம சேவ் பண்ணலாம், அது நல்ல விஷயம்தான் என்னை பொறுத்த முடிக்கும். கரண்ட்டே கட் பண்ணக்கூடாது, 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அந்த கரண்ட்டு கட் பண்ணுறத கிரிவல பாதையில் அந்த பௌர்ணமி அமாவாசைக்கு கரண்ட்டை கட் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு 40-45 மினிட்ஸ் வரைக்கும் அவ்வளோ க்ரௌடு, லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா போயிட்டுருக்காங்க. பயங்கர கன்ஜெக்டடாக இருக்குது. அந்த டைமில் அந்த கரண்ட் இல்லாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் கிரிவல பாதையில் நிறைய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாரி ஒரு சில பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற எம்டி பிளேஸில் போய் டாய்லெட் போயிட்டுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிக்கணும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணணும். அப்புறம் கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு வந்த உடனே அதே ராஜகோபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ராஜகோபுரத்தில் தான் எண்டு பண்ணுவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோ ஏறி போகலான்னு பார்த்தா ஆட்டோவே கிடையாது. நிறைய பேர் பாவம் அந்த டைமில் நடந்து போய் பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறாங்க. நானும் ஓகே ஆட்டோ தேடினேன், இங்கே தானே ஆட்டோவில் வந்து இறங்கணும், இங்கே ஆட்டோ இருக்குன்னு பண்ணால் அங்கே ஆட்டோ இல்லவே இல்லை. சரி, நான் அந்த செய்தி கேட்டால் இல்லை சென்னை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க, நிறைய கொஞ்சம் வயசான பர்சன்ஸ் எல்லாமே 2 வீலரில் கொண்டு போய் சென்னை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. பட் அவங்க சென்னை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயோ வாசல்லையோ ட்ராப் பண்ணல, அதுக்கு ஒரு 500-600 மீட்டருக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுதான் என்னோட கொஸ்டின். 50 ரூபா கொடுக்குறோம், ஷேர் ஆட்டோக்கு 30 ரூபா கொடுக்குறோம். அவங்க ரயில்வே ட்ராக்குக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே ரயில்வே ட்ராக்கு ஒரு 2-3 ட்ராக்ஸ் மேலே இருக்குது. எந்த ட்ராக்ல ட்ரெயின் வருதுன்னே நம்மளால கெஸ் பண்ண முடியல. ட்ரெயினோட சவுண்டு மட்டும் தான் நம்மளால ஹியர் பண்ண முடியுது. ஸோ அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அங்கே கேட்டு இல்லை. ஸோ அந்த கேட்டும் போடணும். இன்னொன்று, மிட் நைட்டில் அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் தேவைப்படுது. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே என்னுடைய கருத்து. பஸ் நிறைய கொடுக்கணுங்கிறதும் என்னுடைய கருத்து. இருக்குது, நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும்னு என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாமே நான் வந்து பார்த்து இதெல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண விஷயம். ஸோ அதை கொஞ்சம் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.